2026 தேர்தலில் பாஜகவோடு அதிமுக கைகோர்க்குமா? இபிஎஸ்ஸின் கூட்டணி நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமியோடு செய்தியாளர் பாரதி நடத்திய கலந்துரையாடலை அனைத்தும் 300 நொடிகள் பகுதியில் பார்க்கலாம். வணக்கம். அனைத்தும் 300 நொடிகள். 2026 தேர்தல் பாஜக அதிமுக கூட்டணி எதை நோக்கி பயணிக்கும், எந்த திசையில் பயணிக்கும், இது பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட திரு ரவீந்திரன் துரைசாமி இருக்காங்க. பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பாரதி. நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, அதிமுகவோட கூட்டணி இருந்தால் ஒரு விருப்பத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட வாய்ப்பு இருக்கா 2026 தேர்தலில்? நயினார் நாகேந்திரன் தன் விருப்பத்தை சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் மாதிரி தான் பெரும்பாலான பாஜகவினரும் குறிப்பிடத்தக்க அளவு அதிமுகவினரும் கருதுகிறாங்க. ஆனால் டெல்லி பாஜகவோட நோக்கம், இன்ட்ரெஸ்ட்டு, அவங்களோட எதிர்பார்ப்பெல்லாம், மோடியின் எதிர்பார்ப்பெல்லாம் வேறு திசையில் இருக்குது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் தன்னோட லீடர்ஷிப் அடிபட்டு போகுங்கிற எண்ண ஓட்டத்தில் அவர் இருக்கிறார். பரஸ்பர நம்பிக்கையின்மை டெல்லி பிஜேபிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்கிறதுனால இது சுமூத்தாக ஒரு புள்ளியில் இணைஞ்சு வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் மிக குறைவுன்னு நான் கருதுகிறேன். ஸோ நயினார் நாகேந்திரனுக்கு அந்த மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. சார், இப்போ பார்த்தீங்கன்னா பாமக பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க, தேமுதிக அதிமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன நிலைப்பாடு இருக்குது? ஒன்று. ரெண்டாவது, இவங்க ரெண்டு பேரும் விருப்பப்படுறாங்க, ஒரு வேளை கூட்டணியில் வந்தால் நல்லாயிருக்கும், இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சா அது இவங்களால சாத்தியப்பட வாய்ப்பு இருக்கா? இவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது உண்மைதான். அது இவங்களால் சாத்தியப்படாது. அது எடப்பாடியும் மோடியும் முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அந்த சூழ்நிலையில் இவர்கள் ரெண்டு பேருமே எடப்பாடியை காட்டி மோடிக்கிட்டையும் பாஜக கிட்டையும், பாஜகவை காட்டி எடப்பாடி கிட்டையும் பேரம் பேசுவாங்க. அதைத்தான் 2024 தேமுதிகவும் பாமகவும் செய்தாங்க. அதே அரசியலை தான் ரெண்டு பேரும் 26லையும் செய்வாங்க. ஒருவேளை அண்ணாமலையை தவிர்த்து பாஜகவோட 2ஆம் கட்ட தமிழ்நாடு தலைவர்கள் விருப்பப்பட்டு இணையணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு டெல்லி மேலிடம் ஒத்துழைக்க வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது இந்த முடிவை எடுத்திருக்கதே டெல்லி மேலிடம் தான். டெல்லி மேலிடத்தை மீறி அண்ணாமலை இதிலெல்லாம் ஒரு முடிவு எப்படி எடுத்துட முடியும்? அது நம்ப முடியாட்டா இருக்குது. அவங்க அந்த முடிவை எடுத்துக்கிட்டு பாஜகவை தெலுங்கானா, ஒரிசா மாதிரி வளர்க்குறதுக்கு ஒரு தலைவராட்டு அண்ணாமலையை முன்னிறுத்துறாங்க. அவங்க எண்ண ஓட்டம் எதுவோ அதை அண்ணாமலை பிரதிபலிக்கிறார். திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா பாஜக கட்டாயம் ஏதாவது ஒரு கூட்டணியோடு இணைஞ்சாதான் அதை எதிர்க்கவும் முடியும், ஒரு தேவையான அளவுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டை அவங்களால பெற முடியும். இப்படி உறுதியாக நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த கூட்டணியில் அவங்க இணையலைன்னா அது எப்படி சார் அவங்களுக்கு ஒரு லாபம் தரும்? நிச்சயமாக உங்களோட கருத்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது தான். பட் அதில் 18% அவங்க என்டிஏ எடுத்திருக்கிறாங்க. என்டிஏக்குள்ளே தேமுதிகவே அவங்க சேர்க்க விரும்புவாங்க. அப்போது அதிமுக 20%, என்டிஏ வித் டிஎம்டிகே 20%னா 117 117 என்று பிரித்து கொள்ளலாம்ங்கிற ஒரு இதை அவங்க முன்வைப்பாங்க. லாபம் இல்லாமல் யாரும் எந்த அரசியலும் பண்ண மாட்டாங்க. அவங்க என்டிஏயை தொடர்ந்து முன்னெடுத்துட்டு போவதுக்கு விரும்புகிறாங்க. அப்போது 20% அதிமுக, தேமுதிக தவிர்த்த என்டிஏ 18%, 10க்கு 9, 100க்கு 90ன்னு எடப்பாடி தொகுதி பங்கீட்டுக்கு வருவாரா? அவர் வரமாட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு அவர் இணங்கி வரமாட்டாருங்கிற ஒரு சூழ்நிலையில் எதற்கு அவரை பலப்படுத்தணும்? நாம் என்டிஏவை பலப்படுத்தி திமுக அணியை எதிர்கொள்ளணும்னு தான் அவங்க முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது அதிமுக கூட்டணிக்கு ஒரு பலமான ஒரு விஷயமா தெரியலையே. அந்த கூட்டணியில் இருக்கவங்களாம் வேற மாதிரி யோசிக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஒருவேளை இந்த கூட்டணியை விட்டு பாஜகவோட இணையறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் இல்லையா தேர்தலில்? நிச்சயமாக அதிமுக கூட்டணியில் தங்கமணி, வேலுமணி, தளவாய் சுந்தரம், தென் மாவட்ட எம்எல்ஏக்கள், மேற்கு மாவட்ட எம்எல்ஏக்கள்லாம் பாஜக கூட்டணி இருக்குன்னு அவங்க கருதுகிறாங்க. ஆனால் பாஜக கூட்டணிக்குள்ளே போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவில் 18% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்களை இழக்க நேரிடும். வட தமிழகத்தையும் சிட்டியிலையும் உள்ள அதிமுகவினர் பாஜக மைனஸ்ன்னு நினைக்கிறாங்க. அந்த கூட்டணிக்குள்ளே போனால் தன்னுடைய லீடர்ஷிப்பும் பாதிக்கும்னு எடப்பாடி பழனிசாமி கருதுறாரு. விஜய் வரதுனால அதிமுக கூட்டணிகளில் அதிமுக பாஜக கூட்டணி விஜயோட வருகையில் ஏதாவது மாற்றத்தை உண்டாக்குமா? இவங்க ரெண்டு பேரில் யாரோடாவது விஜய் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? விஜய் பலம் நிரூபிக்காதவர்.
அவர் கையில் வராத வாக்குகளை அவர் யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. விஜய்னாலும் சரி, அஜித், சூர்யா யார் வந்தாலும் சரி, பலம் நிரூபிக்காதவரை அவங்க வாக்குகளை பலம் நிரூபித்தவர்கள் மதிக்க மாட்டாங்க. அதுதான் சீமான் விஷயத்துலனாலும் சரி, எடப்பாடி விஷயத்துலனாலும் சரி, என்டிஏலனாலும் சரி, விஜய்க்கு அதுதான் நடக்கும். ஆக விஜய்க்கு இப்பொழுது தேவை 234 தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்தி தன் பலத்தை நிரூபித்தால் அந்த பலத்திற்கேற்ப அதிக முக்கியத்துவம் கூட அவருக்கு 2029 வரலாம்.